கூப்பிடும்போது செவிசாய்க்கிறீர், எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறீர். Praise the Lord, hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் உங்கள் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல் என்று சொல்லப்படுகிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னடா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலை பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் பார்க்குறீங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளோ அல்லது யாரோ ஒருவர் படித்து கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கி உங்களுக்காக தான் அந்த நிகழ்ச்சி. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கி உங்களோடு கூட கர்த்தர் பேசி உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எக்ஸாம் நெருங்கி விட்டது. பயங்கரமாக எக்ஸாமுக்காக நீங்கள் ஆயத்தமாக்கி கொண்டிருப்பீங்க. ஃபஸ்ட் பியூ, செகண்ட் பியூ, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்கேஜி, யூகேஜிலேருந்து எல்லாமே எக்ஸாம் எழுதுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். டிகிரி லெவலில் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறவங்களாம் எக்ஸாம் எழுதுகிற நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறீங்க. தீவிரமாக நைட்டும் பகலும் படித்து அப்படியே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ஜெபிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எவ்வளோதான் ஆயத்தம் ஆகினாலும் ஜெயம் கர்த்தரால் மட்டும்தான் வரும். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். கிழக்கிலும் மேற்கிலும் எந்த திசையிலும் இருந்து நமக்கு ஜெயம் வராது. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நமக்கு ஜெயம் வரும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகினால கர்த்தரால் தானே ஜெயம் வரப்போகுது, அதனால் நம்ம படிக்காமே இருந்துடலாம் அப்படின்னு இருந்துடாதீங்க. படிங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு பைபிள் சொல்லுது. விசுவாசமாக கர்த்தர் மேலே இருங்க. அதே சமயத்தில் கிரியை இல்லாமல் இருக்காதீங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து, கிரியை தான் படிப்பதற்கு அடையாளம். நீங்கள் படிச்சுட்டு நல்லா படித்து ஆயத்தமாகுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. நீங்கள் படிக்கிற காரியத்தினுடைய பதிலாக, ஆன்சராக உங்கள் எக்ஸாமில் வரும். நீங்கள் ஆயத்தமாயிடுங்க. போதும். படிச்சுட்டு நல்லா ஜெபத்தோடு கூட ஆயத்தமாயிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஜெயத்தை தருவார். தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் கூட நமக்கு உதவி செய்கிற தேவன் இல்லை என்று சொன்னால், நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் இல்லை என்று சொன்னால், ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை பார்க்க முடியாது. இந்த கிளாஸில் நீ பாஸ் ஆகி போக முடியாது. நீங்கள் படித்து ஆயத்தமாகுங்க. ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு எழுதுங்க. கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி ஜெயம் பெறுவது? என்ன செஞ்சால் ஜெயம் பெற முடியும்? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா உங்களுடைய எஜுகேஷனை படிங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் படிக்க போகிறேன், எனக்கு நல்ல ஞானம் கொடுங்க, ஞாபக சக்தி கொடுங்க. நான் படிக்கிறது என் மைண்டில் ஆண்டவரே அப்படியே பிக்ஸ் ஆகி அதை உட்காரணும். ஆண்டவரே, நான் எதை படிக்கிறேனோ அது என்னுடைய எக்ஸாமில் கொஸ்டினாக வரணும். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, எனக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுங்க. நான் எக்ஸாம் எழுதும்போது நான் எக்ஸாம் எழுதக்கூடாது. என் கரத்தை பிடித்து நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. நீங்கள் என்னோடு கூட இருந்தால் நான் இந்த எக்ஸாம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தில் ஜெயம் பெறுவேன். சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். எக்ஸாமை பார்த்து பயப்படாதீங்க. தோத்துட்டா எப்படி, ஃபெயில் ஆகிட்டா எப்படி, என்ன நடக்கும், பயப்படாதீங்க. தோல்வியும் வெற்றியும் மனுஷனுக்கு சகஜம். ஆனால் எல்லா நேரங்களிலும் ஜெயம் கொடுக்குற கர்த்தர் கூட இருக்கிறார். நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். தோத்துருவோம் நினச்சி பயந்துடாத. நீ முயற்சி பண்ணு, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். முயற்சி தாங்க வெற்றிக்கு காரணம். நீங்கள் முயற்சி பண்ணி படிங்க. அதே சமயத்தில் எக்ஸாம் எழுதும்போது நல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, எந்த தொந்தரவு இருக்கக்கூடாது. நான் நல்லா படிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமயத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுங்க.
ஒரு பைபிளில் வசனத்தை எடுத்து ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் நல்லா படிங்க. படிச்சுட்டு அதை கொஞ்ச நேரம் தியானிச்சுட்டு அதுக்கு பிறகு முழங்கால் படிட்டு நான் இப்போ படிக்க போகிறேன், எனக்கு படிக்கிறது ஞாபகத்தில் இருக்க, கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் மைண்டில் அப்படியே அந்த படிக்கிற காரியத்தை அப்படியே உள்ள தங்க வைப்பார். எக்ஸாம் போகும்போது காலையில் ஜாம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் இன்றைக்கி எக்ஸாம் போகிறேன், எனக்கு கிருபை தாங்க, நீங்கள் தான்பா எனக்கு எல்லாத்துலையும் வெற்றி கொடுக்கணும், என் படிப்பறிவோ ஞானமோ என்னுடைய காரியமோ இல்லை, கள்ளிமானின் நாவை தருகிறவர் நீர் ஆண்டவரே, நீங்கள் என்னை படித்து இதில் நல்ல மார்க் எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க, நல்ல பர்சன்டேஜ் எனக்கு தாங்கப்பான்னு சொல்லிட்டு ஜெயக்கிறிஸ்துவாக நீங்கள் இருங்க. கொஸ்டின் பேப்பர் திருத்துருவங்க மேலே நம்முடைய கரம் இருக்கட்டும். அவங்க ஏதோ ஒரு மைண்டில் வந்து திருத்தக்கூடாது ஆண்டவரே, நல்ல மைண்டில் அவங்க திருத்தி எனக்கு சரியானபடி மார்க்கு போடணும், தகப்பன் உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜாம் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற அந்த ரூம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை இருக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அட்மாஸ்பியர் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி ஜாம் பண்ணுங்கள். அப்படி ஜாம் பண்ணிவிட்டு போயிட்டு எக்ஸாமு ஸ்கூலுக்குள்ளே போய்ட்டு எக்ஸாம் அந்த மேஜையில் உக்காந்த பிறகு ஜாம் பண்ணுங்க, ஏசப்பா கொஸ்டின் பேப்பர் வந்திருக்குது, நான் எழுத போகிறேன், என்னை எழுத வைங்க, எனக்கு எழுத கற்றுக் கொடுங்க, எனக்கு ஆண்டவரே நல்ல டீச்சராக இருந்து எனக்கு போதிங்க, நான் உனக்கு போதித்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னேங்க, போதிச்சு ஆலோசனை கொடுங்கப்பான்னு சொல்லி ஜாம் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுத ஆரம்பிங்க. நடக்கும் பாருங்கள், ஆண்டவர் உங்களை டாப் லெவலில் கற்றுக் கொண்டு வருவார். என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தமிழே சரியாக படிக்க வராது. பைபிள் காலேஜில் போய் நான் சேர்ந்துட்டேன். பைபிள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பைபிள் காலேஜில் எக்ஸாம் மேலே எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு மார்க்கே வரலை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் மனப்பாட பகுதிங்க பல பகுதிங்கெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஜாம் பண்ணி நைட்டெல்லாம் ஜெபிப்பேன், ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்பேன். அப்படி ஜாம் பண்ணி எக்ஸாம் எழுதி பைபிள் காலேஜில் நல்ல பர்சன்டேஜ் மார்க் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவருடைய கிருபையினால் என்னை ஒரு பாஸ்டாக கர்த்தர் உருவாக்கினார். நம்ம ஞானத்தினால முடியாதுங்க, நீங்கள் ஆயத்தப்படுங்க, ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் முன் வச்சு எழுதுங்க, ஆண்டவர் முன்ன வச்சு செய்யுங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க, நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. அன்பான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை தோற்று போயிட்டாலும் கர்த்தர் சமத்தை நன்றி சொல்லுங்கள். தோத்துட்டுமேன்னு சொல்லிட்டு சூசைட் அட்டன் பண்ணிடாதீங்க, தற்கொலை அட்டன் பண்ணிடாதீங்க. தோல்வி வரும்போது தானே வருது. நீதிமான்கள் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பாங்க. மறுபடியும் எக்ஸாம் எழுதுங்க, கர்த்தர் பாஸ் பண்ண உதவி செய்வார். நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் தோக்கக்கூடாது ஆண்டவர், ஜெயிக்கணும் ஆண்டவரை, நான் ஜெயிக்க பிறந்தவன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபத்தோடு எழுதுங்க, கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். டிப்ரெஷனுக்குள்ளே போயிடாதீங்க, என்ன ஆகிடுமோன்னு பயந்துடாதீங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. ஜெபத்தோடு போங்க, கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். ஜெபத்தோடு படிங்க, கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டோமா, பாரத்தோட கண்களை மூடி ஜெபிங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நல்ல தகப்பனே, எங்கள் தேசத்தில் எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுத போகிறாங்க. பல லாங்குவேஜஸ் எக்ஸாம் நடக்க போகிறது. ஆண்டவரே, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த பிள்ளைகள் ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க, ஜெயத்தை நீங்கள் தாங்கப்பா, கர்த்தரால் ஜெயம் வரட்டும். இதுவரைக்கும் எடுக்காத அளவுக்கு இந்த மகனுக்கு நல்ல பர்சன்டேஜ் மார்க் கொடுங்க. எல்லா டிஸ்டர்பன்ஸ் ஆவியை கட்டுறேன். ஷகானா துராபாலா தியாக்காரா, இந்த மகள் படிக்க விடாதபடி போராடுகிறேன். பொல்லாத சத்துரு விடியேசுவின் நாமத்தினால ஷிகோரமாரியா mighty fire in the name of Jesus ரகாமசியா. குழப்புகிற ஆவி, டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற ஆவி, ஆண்டவரே படிக்க விடாமல் போராடுகிற அந்தகார வல்லமை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். பிள்ளைங்க நல்ல எக்ஸாம் எழுதிட்டோம். தேங்க்யூல்லா. ரகாமஷியாந்தர, நானே உன் கரத்தை பிடிப்பேன், நீ பயப்படாதே. நான் எழுதும்படிக்கு உனக்கு வேண்டிய பலனை, நீ எழுதுவதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் நானே உனக்கு தருவேன். ரகாமசியா சந்தாரா, உன்னோடு கூட நான் இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, நீ பலங்குண்டு திடமனதாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தராய் உன்னோடு கூட நான் இருப்பேன். நீ தோல்வி அடைவதில்லை,
நீ வெற்றியை காண்பாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சாந்தா ரபாலா தியாகரமாசியா. ஆண்டவரே, என் பிள்ளைங்களை அப்படி நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் ஆண்டவரே, பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளும் டாப் லெவலில் பாஸ் ஆகணும்ப்பா, மார்க் எடுக்கணும்ப்பா. ஆண்டவரே, நிறைய பேர் பாஸ் ஆகணும், ஃபெயிலுன்ற இதுவே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் அப்படி கிருபை செய்யுங்க. படிக்காத பிள்ளைகளுக்கு கூட ஞாபக சக்தி கொடுத்து படிக்க ஞானத்தை கொடுங்க. கர்த்தர் நடத்துங்க. இந்த எக்ஸாமில் பிட் அடிக்கிறது, காப்பி அடிக்கிறது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இல்லாமல் உண்மை ஒத்தமாக எக்ஸாம் எழுதி பிள்ளைகள் மார்க் எடுத்து அடுத்த ஹையர் கிளாஸ் போக, அடுத்த லெவலுக்கு போக கர்த்தர் உதவி செய்யும். இந்த சின்ன குழந்தைங்க கொண்டு பெரியோர்கள் வரைக்கும் எல்லாம் டாப் லெவலில் படிக்கிற எல்லாருக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து நடத்தும். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆவியானவர் மறுபடியும் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் எப்படி படித்து முடிக்க போகிறேன், எப்படி இதில் நான் ஜெயிக்க போகிறேன், எப்படி இதை நான் கடக்க போகிறேன். ஐயோ, இன்னும் இத்தனை வருஷம் படிப்பு, இத்தனை வருஷம் இந்த ஸ்டடி முடிக்கணுமே. சந்தா ரபாலா துர்ரா காட்டாந்தாலா. நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிற? நான் உனக்கு பலன் தருவேன். நீ படித்து முடிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை என் மகனை, என் மகளை நான் உனக்கு தருவேன். நீ பயப்படாதே. உன்னுடைய இந்த ஸ்டடி நாட்களை முடித்து வெற்றி சிறந்து நீ வெளியே வரும்படி உனக்குன்னு வைத்திருக்கிற திட்டங்களை நான் நிறைவேற்றி முடிப்பேன். நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூல்லா. இருக்கிற பலத்தோடு நீ காரியத்தை செய். கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூல்லா. நீர் அப்படியே செய்யுங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். தாழ்த்துகிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.